Taste the Daily. நீட் தேர்வில் மருத்துவம் படிப்பதற்கு தேர்வான மாணவ மாணவிகள் 3 பேர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நடப்பு ஆண்டில் மருத்துவம் படிக்க தேர்வான அஜய், வினோதினி, SR மனோரஞ்சன் ஆகிய மாணவ மாணவிகள் 3 பேரும் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாணவர்களுக்கு ஸ்டெதஸ்கோப் பரிசாக வழங்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்வில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார், வாலாஜாப்பேட்டை நகர கழக செயலாளர் மோகன், வாலாஜா கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பூண்டி பிரகாஷ், மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் கலவை பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். அருந்ததியர் இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றத்தில் பாதுகாத்து தந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி பாராட்டுதல் மற்றும் சமூக நீதி எழுச்சி பொதுக்கூட்டம் திருப்பூர் மாவட்டம் அரிசிக்கடை வீதியில் ஆதி தமிழின தலைவர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பங்கேற்று பேசினார். அப்போது அருந்ததிய சமுதாய மக்கள் முன்னேற்றத்திற்கு அதிமுக எப்போதும் துணை நிற்கும் என்றும் அருந்ததிய சமுதாய மக்களை நாங்கள் மறக்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார். மேலும் 2011 அருந்ததிய சமுதாய உரிமையை நீதிமன்றத்தில் நிலைநாட்டியது அதிமுக ஆட்சியில்தான். தற்போது பலர் மருத்துவராக வருவதற்கு 7.5% இடஒதுக்கீடுதான் காரணம் என்றும் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அருந்ததியர் மக்களுக்கு, பழங்குடியினர் மக்களுக்கு சொந்தமாக வீடு கட்டித்தர எடப்பாடி அவர்கள் 2020 அரசாணை வெளியிட்டார்கள். மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வர முடியல, வந்திருந்தா எல்லாத்துக்கும் அற்புதமான வீட்டை எடப்பாடியார் கட்டி தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு உங்களுக்கு தெரியும், காலநிலையில அதிமுக ஆட்சி 2021 நாங்கெல்லாம் நான் தான் உள்ளாட்சி அமைச்சர், நிறைய வீடு நான் தான் கொடுத்தேன். அம்மா சொல்லியும் எடப்பாடி சொல்லியும் இன்னைக்கு ஒரு வீடு கூட கொடுக்கல. 3 வருஷமா திமுக ஒரே வீடு, புது வீடு கூட கொடுக்கவே இல்லை 3 வருஷத்துல. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஏழை எளியவர்களுக்கு அம்மா குடிநீர் வழங்கும் இடம் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக விளங்குகிறது. ஏழை எளியவர்களுக்காக விலையில்லா குடிநீர் வழங்கும் திட்டத்தை புரட்சித் தலைவி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிமுகப்படுத்தினார். ஆனால் தற்போது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அம்மா குடிநீரை அப்புறப்படுத்தியது. இதனால் அம்மா குடிநீர் அமைக்கப்பட்ட இடம் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக விளங்கி வருகிறது. மேலும் இது குறித்து பலமுறை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முன்வரவில்லை என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒரு அம்மா குடிநீர் இருந்தது, அந்த மிஷினை காணோம், மிஷினை எடுத்துட்டாங்க. அப்புறம் கேட்டாமுன்னாக்கா பள்ளி வாசியாளர்களுக்கு ஸ்கூல் நடத்த போகிறோம் அப்படின்றாங்க. அது என்ன உண்மையாக பொய்யா தெரியல. அதேமாதிரி இங்கே சில சமூக விரோத செயலாம் நடக்குது. அங்கேருந்து பிராந்தி விஸ்கிலாம் வாங்கிட்டு இங்கே குடிச்சிட்டு எதிர்க்க சோனதன பூங்கா, பெரிய பெரிய விஐபிலாம் நடந்து போகிறாங்க, வாக்கிங் போகிறாங்க. இது ஒரே அழகாட்டமாக இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வாரிசு அமைச்சர் உதயநிதி வருகைக்காக சீரமைக்கப்பட்ட சாலை மீண்டும் சேதமடைந்ததால் வரிப்பணத்தை ஸ்டாலின் அரசு வீணடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மணல்மேட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வாரிசு அமைச்சர் வருகை தந்திருந்தார். அவரின் வருகைக்காக பகுதியில் அவசர கதியில் சேதமடைந்திருந்த சாலை சீரமைக்கப்பட்ட நிலையில் சில மணி நேரத்திற்கு பின் பொதுமக்களின் வாகனங்கள் சென்றதால் மீண்டும் சேதமடைந்தது. முறையாக கவனம் செலுத்தி தடுப்பு சுவர் அமைத்து சாலை அமைத்திருந்தால் மக்களின் வரிப்பணம் வீணாகி இருக்காது என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.